ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்னைக்கு நம்முடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2019. நம்ம சேனலில் இதுக்கு முன்னால் நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் ஆர்டிஐ பற்றி. ஆர்டி ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக ப்ரைவேட் ஸ்கூலில், அதாவது நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து எல்கேஜி அட்மிஷன் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை உங்களுடைய பிள்ளைங்களை வந்து நீங்கள் எல்கேஜி அட்மிஷன் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீம் மூலியமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, அவங்கள சேர்த்திங்கன்னா அவங்க இலவசமாக படிச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு கிளாஸில் 25% வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுக்குறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இது எப்போ ஓப்பன் ஆகும், என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும், எந்த முறையில் பண்ணால் நம்ம வந்து சீக்கிரம் நமக்கு அந்த சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னால் இந்த பயனுள்ள வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டின்னு முன்னாலே சொன்ன மாதிரி எல்கேஜியில் மட்டும்தான் அட்மிஷன் பண்ண முடியும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் பண்ண முடியாது. அது ஏன்னு சொல்லிட்டு நான் பின்னால் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ நம்ம வெப்சைட்டோடைய நேம், அதாவது ஏகே இன்ஃபோன்னு அடித்தாலே வந்துடும். ஏகே இன்ஃபோ இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கனாலே இந்த மாதிரி வெப்சைட் வரும். இதில் வந்து டிஎன்ஆர்டிஇ ஸ்கூல் அட்மிஷன் ஃப்ரீ அட்மிஷன் 2025-26 அதுக்குண்டான நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ அது என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது, ஆர்டினா என்ன, 25% என்ன, இடஒதுக்கீடு எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து வருமான சான்றிதழ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ ஆர்டி 2025-26க்கான ஓப்பன் ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகலை. சரிங்களா? இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் அல்லது மே, அதிகபட்சம் ஏப்ரல் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? முதல்ல இந்த ஆர்டினா என்ன, இதில் 2 கேட்டகரி ஸ்கூல்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன கேட்டகரினா சிபிஎஸ்சின்னு எல்லாருமே சிபிஎஸ்சி அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ரேராக ஒரு சில ஸ்கூல் மட்டும்தான் சிபிஎஸ்சி இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல் இல்லை. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும், மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் ஒன்ஸ் எல்கேஜியில் தான் அட்மிஷன் பண்ண முடியும். அது ஏன்னு சொல்லி நான் கடைசியில் சொல்லணும்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் பண்ண முடியாது. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் எல்கேஜியில் நீங்கள் அட்மிஷன் பண்ணிங்கன்னா அப் டு 8th வரைக்கும் இலவசமாக படிச்சுக்கலாம். சரிங்களா? இதான் அதோடைய ரெகுலேஷன் ரூல். அப்படி ஆர்டினா எல்கேஜியில் இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த 25% சொல்கிறாங்களே, இந்த 25% என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் வந்து எல்கேஜியில் மட்டும் தான் அட்மிஷன் பண்ண முடியும். உதாரணமாக 100 பசங்க வந்து சேர்க்குறாங்கன்னா அதில் 25 பசங்களை வந்து ஆர்டியில் சேர்க்கணும். இதுதான் ரூல். சரிங்களா? சர்வசாதாரணமாக ஒரு 100 பிள்ளைங்க வருதுன்னா அதில் 25 பிள்ளைங்களை வந்து ஆர்டியில் சேர்க்கணும், ஃப்ரீ ஸ்கீமில் படிக்கணும். இதுதான் அந்த ரூலாக வச்சுருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா கம்யூனிட்டியும் எல்லா வகுப்பினரும் சார்ந்து எஸ்டி, பிசிஎம், அப்புறம் பிசி, ஓபிசி எல்லாருமே எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வருமான சான்றிதழ் வந்து 1.5 லாக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் மாறும். 1 லட்சம் அல்லது 1.5 லட்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வரும். சரிங்களா? இதில் வந்து ஆர்டியில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்கேஜி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து அப்ளை பண்ண முடியாதான்னு மாதிரி கேட்குறீங்க. ஒரு எல்கேஜி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கப்பள்ளி வந்து எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த ஆர்டிஇ ஸ்கீம் வந்து தொடக்கப்பள்ளியிலேருந்து அப்ளை பண்ண முடியும். ஒரு வகுப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஒரு ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ரேரான ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படிப்பட்ட ஸ்கூலில் மட்டும் 1ஆம் வகுப்பில் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ரேரு, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கும். மற்றபடி ஆர்டியில் நீங்கள் அட்மிஷன் போடுறாருனாலே எல்கேஜி தான். சரிங்களா? எல்கேஜியில் மட்டும்தான் அட்மிஷன் போட முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, வரம்பு. இதில் ரொம்ப எல்லாருமே கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்கேஜியில் அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், ஆர்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2025-26 வருஷத்துக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது எல்கேஜிக்கு வந்து 1/8/2021 இருந்து, சரிங்களா? அதாவது 1/8/2021 அப்புறம், அதே போல் 31/7/2022 சரிங்களா? இந்த வருஷத்துக்குள்ளே உங்கள் பிள்ளை பிறந்திருக்கணும். அது ஆனால் பொண்ணு நீங்கள் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் அந்த 2021 7ஆம் மாதம் 2021 5ஆம் மாதம் பண்ணிங்கன்னா நீங்கள் போன வருஷம் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்துக்கான எலிஜிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் 2023 பிறந்திருக்கு, இல்லை 2022 8ஆம் மாதம் பிறந்திருக்குன்னா நீங்கள் அடுத்த வருஷம் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க.
2021னா 8ஆம் மாதம் 21க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேலே இருந்துச்சுன்னா. அதே மாதிரி 22/7க்கு பின்னால் பிறந்திருக்கு, 8ஆம் மாதம் பிறந்திருக்குன்னா நீங்கள் அடுத்த வருஷம் அப்ளை பண்ணணும். சரிங்களா, இதுதான் இதுக்கான ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட்டை வந்து ஏன் சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கீம் காட்டும் எலிஜிபிளே. அதே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/8/2019 31/7/2020 இருக்கணும். ஓகேங்களா, இல்லை எல்கேஜியாக ரொம்ப மஸ்ட்டு. நம்ம வெப்சைட்டில் எதுவுமே தெளிவாக கொடுத்துருக்கோம். வருஷம் வருஷம் இந்த டேட்டுமே நம்ம முன்னாலே கொடுத்துட்றோம். சரிங்களா, 1/8/2021 இருந்து 31/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே, இந்த 1 இயர்க்குள்ளே தான் அவங்க பிறந்திருக்கணும். அப்போ மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா, சரி, இந்த வருஷம் 2025 26 எப்படா ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல், அதிகபட்சம் ஏப்ரல் ஓப்பன் ஆகும். அப்படி ஏப்ரல் மிஸ் ஆச்சுன்னா மேலே ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, கண்டிப்பாக ஏப்ரல்லே, போன வருஷம்லாம் ஏப்ரல்லே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, எதனாலனா எல்கேஜி பொறுத்த வரைக்கும் முன்னாலே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மார்ச்லேருந்தே ஒரு சில ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் லேட்டாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்தா நிறைய ஸ்கூலில் இப்பவுமே வந்து என்ன பண்ணுறாங்க, அட்மிஷனுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரைவேட் ஸ்கூலில். சரி, ஓகே, இப்போ தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் அலாட்மெண்ட்டை கடைசியாக பார்ப்போம். ஸ்கூல் எப்படி செலக்ட் பண்ணுறது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேவைப்படும் ஆவணங்கள் டாக்குமெண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃபோட்டோஸ் வேணும். மாணவ மாணவிகளுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோ, மாணவ மாணவிகளுடைய சாதி சான்றிதழ். சரிங்களா, குடும்ப அட்டை சான்றிதழ் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வருமான சான்றிதழ். ஸ்மார்ட் கார்டுமே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான். ஆதார் கார்டு வந்து மாணவ மாணவி யாரை நீங்கள் அட்மிஷன் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு. பெற்றோருடைய புகைப்படம் ஆவணம், ஆதார் வச்சுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஐடி, ஓட்டர் ஐடி வச்சுக்கலாம், பாஸ்போர்ட் வச்சுக்கலாம். புகைப்படம் இருக்கிற மாதிரி ஃபாதரோ அல்லது மதரோ, அம்மாவோ அப்பாவோ யாருக்குள்ளதோடைய ஆதார், இல்லைனா பேங்க் பாஸ்புக், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபோட்டோவோட இருக்கிற மாதிரி ஒன்று வைக்கணும். பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட் வந்து வேணும். அது வந்து மாணவ மாணவிக்குள்ளே தான் வேணும். சரிங்களா, இந்த 6 சான்றிதழுமே ரொம்ப மெயின். சாரி, இந்த 7 சான்றிதழ் ரொம்ப மெயின். அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா tnschool.com, அதாவது government.com, இதில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இப்போ ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்போ அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ஏப்ரலில் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, முன்னாலே சொன்ன மாதிரி ஏப்ரல் அல்லது மேக்ஸிமம் ஏப்ரலில் ஓப்பன் ஆகும். நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓப்பன் ஆன உடனே அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்கூல் எப்படி செலக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, 5 வகையான ஸ்கூல் செலக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் சரௌண்டிங்கில் 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய 5 ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 2 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்குன்னா அது நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மேப்பிங் பண்ணணும். மேப்பிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மற்றபடி இது எல்லாருமே இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணலாம். இதில் நிறைய பேர் கேட்கலாம், ஒரு மினிமம் அமௌண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கவர்மெண்ட் நிர்ணயித்த அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 எல்கேஜிக்குன்னா, அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் கொடுக்குறாங்க. கராத்தே, இல்லை ஹிந்தி, இல்லைனா வந்து ஃபோக்கர் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு சில கிளாஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபீஸை வந்து என்ன பண்ணுறாங்க, சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் நிர்ணயித்த அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க, அதை கிளைம் பண்ணிக்கலாம். மற்றபடி எக்ஸ்ட்ரா கிளாஸ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அதுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இந்த ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் இதுதான். நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நம்மளுடைய வெப்சைட் வந்து AK Info in தமிழ் அடித்தாலே நம்ம வெப்சைட் வரும். akinfo.net.com மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் அப்டேட்டை பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் இதுக்கான லிங்குமே நான் கீழே கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஏஜ் லிமிட்டையும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, வருமான சான்றிதழ் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இது பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த போராக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். 8th வரைக்கும் படிக்கக்கூடிய விஷயம் வந்து ஃப்ரீயாக படிக்கிறாங்கன்னா ரொம்ப இது இருக்குது. சப்போஸ் இந்த அட்மிஷன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணுறத வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, டேட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்குண்டான ஸ்காலர்ஷிப்புமே நிறைய இருக்குது. வரக்கூடிய காலத்தில் நம்ம அந்த ஸ்காலர்ஷிப் வீடியோமே நிறைய அப்லோட் பண்ண இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.